இன்றுடன் என் கடமை தீர்ந்து விட்டது பிரபு. கந்தர்வ கன்னிகளும் நமது குழந்தைக்கு ஈடாக மாட்டார்கள். சரி, நீர் போகலாம். அப்பா, அவருக்கு தாம்பூலம், தட்சணை, சன்மானம் தர வேண்டாமா? கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து கெட்டு போவதற்கு நான் கூட என்ன கர்ணனா? பேசாமல் போம். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அவர் என் குரு, தர்மம் கேட்கவில்லையே. எல்லாம் எனக்கு ஒன்றுதான். என் காணிக்கை அங்கீகரிக்க வேண்டும். பைத்தியம். மகராஜ், இந்த காதகர்கள் கன்னிகாவின் பெற்றோர்கள். அவளை பலியாக அனுப்ப மறுக்கிறார்கள். என்ன? தேவியின் திருவுள்ளத்தை திருப்தி செய்ய மறுக்கும் இந்த பாவிகளை தீயில் சுட்டு எரிக்க வேண்டும். வேண்டாம் அப்பா, வேண்டாம். ஆம் பிரபு, பலியை நிறுத்தி விடுங்கள். வீண் பழியும் பாவமும் மிச்சமாகும். பாவம் பழி எனக்கா உபதேசம்? நமக்கும் ஒரு மகள் இருக்காள் பிரபு. ஆம், இருக்கிறாள். நானும் இருக்கிறேன். விலாசினி, எதற்கெடுத்தாலும் குறுக்கிடும் புத்தி உனக்கு உன் மகனுக்கும் எப்படி வந்திருந்ததே எனக்கு புரியவில்லை. இவளுக்கு கல்வி போதித்த ஆசிரியர் ராமதீட்சதனை இன்று முதல் சிறையில் வையுங்கள். அம்மா, போங்க, என் முன் நிற்காதீர்கள். சன்னியாசிகள் எல்லாம் இன்று எனக்கு சாமரை வீசுகிறார்கள். வேத பாராயணம் செய்யும் ரிஷிகள் இன்று எனக்கு பன்னீர் தெளிக்கிறார்கள், பனிமலர் போவுகிறார்கள். தேவர்கள் என் நாட்டு எல்லையை திரும்பி பார்க்கவும் அஞ்சுகிறார்கள். அப்படி இருக்க எனது கடைசி விரதம் பூர்த்தியாக கன்னிகாவி காளிதேவிக்கு பலியிட மறுக்க உங்களுக்கு என்ன தைரியம்? மகாராஜா, அவள் எங்களது ஒரே குழந்தை. அவளை பறிகொடுக்க நாங்கள் துணிந்தாலும் எங்கள் மனநிலையிலேயே பிரபு. இது அநியாயம். உனக்கு அநியாயம், அதுதான் எனக்கு நியாயம். கல்யாணமே செய்து கொள்வதில்லை என்ற உறுதி கொண்ட வைராக்கிய பிரம்மச்சாரணியான உன் மகனை தவிர வேறு உத்தமமான பலிப்பொருள் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எனக்கோ இதனால் பூலோகத்தில் சிரஞ்சீவி பதவி சித்திக்கும், அவளுக்கோ மோட்சம். கண்டாளன் பாதாளரையும் தள்ளுங்கள். வீரா, இந்த பளிங்கன் நம்மை தேடித் தருகிறான் போல இருக்கிறது. இருக்கட்டும், அவனை பார்த்துக் கொள்கிறேன். முதல்ல அவங்கள பாருப்பா. பாரு, அன்னங்கள் மாதிரி நடந்து போகுது. அடா 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 அடா, இங்க பாரு, ரெண்டு பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி லட்சணம் ஜாஸ்தியா இருக்கு. எப்படி? இவளுக்கு அவ லட்சணம், ஒரு வகையில் அவளுக்கும் அவ லட்சணம். பாரு, என்னடா உளறுகிறாய்? பகவதிக்கு பலியிடுவதில்லை, பளிங்கன் பெயரை சொல்வதில்லை, எங்கும் சிவசிவா ஹரிஹரி என்ற சப்தம். குடிமக்களை தலைகளாக மாறிவிட்டார்கள். நீ குடித்திருக்கவில்லையே? இல்லை பிரபு, நான் சொன்னது அவ்வளவும் சத்தியம் சத்தியம். மகாராஜா, நட்டுப்பொழுகி இருந்தது. உங்களால் முடியாத காரியத்தை ஒருவன் செய்திருக்கும் போது தானே. மாலினி, அதைவிட பிரமாதம் நீ இப்படி பேசுவது. அதை அதை அப்படி செய்தது ஆண்டிகள் அல்ல. என்ன? யாரோ இரண்டு வாலிபர்கள். ஒருவன் பெயர் குமரனா, இன்னொருவன் பெயர் கிழவன் தானே? இல்லை, வீரன். வீரன்? நானும் ஒரு வீரன், அவனும் ஒரு வீரன். வேடிக்கையாக இருக்கிறது. அங்கே பார்த்தால் காஷாய வேஷதாரிகள், இங்கே பார்த்தால் இளைஞர்கள். இவர்கள் எல்லாம் எங்கிருந்து படைத்தார்கள்? என் தலை கிருகிறது. பேசாமல் படுத்துக் கொள்ளுங்கள், கோபித்துக் கொள்ளாதீர்கள். நான் கூட குமரனை பார்த்தேன் அப்பா. பார்த்தாயா? எங்கே? எப்பொழுது? 2 தினங்களுக்கு முன்னர் நிலாச்சோற்று விளையாட்டுக்கு போயிருந்தோம் அல்லவா? அப்போது அந்த குளத்தண்டை ஒரே கூட்டமா இருந்தது. நான், லீலா, பிரபாவதி, வசந்தா, குமாரி, சுலோச்சனா எல்லாரும் பார்த்தீர்கள்? ஆமாம் அப்பா. அவன் அடையாளம்? நல்ல அழகன் அப்பா. நெற்றியில் விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம், கையில் ஒரு சின்ன தடி. இவன்தான் குமரன். ஆஹா, அவன் மட்டும் இப்போது என் முன் இருந்தால். நீ அவனுடன் பேசினாயா? அவனுடன் எங்களுக்கு என்ன பேச்சு? நாங்கள் அப்போதே திரும்பி விட்டோம். பார்க்கும் பரதேசி பெயர்களை எல்லாம் பிடித்து பாதாள கங்கையில் வீசியீர்கள். அந்த ஆண்டு கருவிகளே தான் இந்த 2 தடியர்கள், அதில் சந்தேகமில்லை. அப்போது பூதத்தால் மாண்டவன். இப்போது விளங்குகிறது. அவன் தப்பித்துக் கொண்டு பூதத்தை சித்திரக்குள்ள நாய்க்கப்பட்டிருக்கிறான்.
இன்னொருவன் அவன் தோழன். குமரன் தான் என் எதிரி. எனக்கு எமனாய் வந்திருப்பதாய் நினைத்து தெரியும் கோமாளி. ரதம் ஆயத்தமாகட்டும். இந்த இந்திரஜாலக்காரனை பிடித்து வந்து புறங்காட்சி கூத்தார